எல்லாருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks in தரமான ஆடி பெருமை மிக ஆடி. நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பர். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எனக்கு 0 tolerance கரப்ஷன் பத்தி பேசியிருக்காங்க, அது ரொம்ப பிடிச்சி. கமலை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கு மேலே என்ன வேணுமா? அவரோட தேவையில்ல. கமல் சார் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரசிகர்ல சித்தார்த் ஆக்டிங் சூப்பராக இருக்குது, பிஜிஎம் நல்லா இருக்குது. மற்றபடி ஸ்டோரி ரொம்ப லேக். கரப்ஷன் பற்றி சொல்லியிருக்காங்க, கரெக்டு தான், ஆனால் ரொம்ப லேக்காக இருக்குது. நான் எதிர்பார்த்து வந்தது கரப்ஷன் பற்றி பேசுவாங்க அப்படின்னு. ஸோ அதை கரெக்டாக பேசியிருக்காங்க. ஸோ கமல் சார் சொல்ல வேணும், படம் சூப்பராக இருக்குது, ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது. அவரது சூப்பர், ஆனால் ஓகே பரவாயில்ல பார்க்கலாம். கெட்டப் சூப்பராக இருக்கணும். இந்தியன் எங்கே அது ஒரு லெஜெண்டரி மூவி. ஸோ அதெல்லாம் சுத்தமாக ரகுமான அளவுக்கு இல்லை. சாங்ஸ் நிறையா இருக்குது, இதில் 2-3 சாங்ஸ் தான். காமெடி இல்லை, பெருசாக இல்லை. லேக் எனக்கு எதுவும் தெரியல பிரதர். எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்துச்சு படம். 2 நல்லா இருக்குது, 3 வந்தால் கண்டிப்பாக வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டேவே வந்து பார்ப்போம். கிராண்டாக சொல்லிக்கிறதுக்கு பெருசாக இல்லைண்ணா. நிறைய போஸ்டர்ஸில் இதெல்லாம் தெரியுது, சிஜிங்கிறது அப்படியே தெரியுது. ஒன்றுமே எப்படி ப்ரோ, ஒரு கான்செப்டே இல்லாமல் போகுது ப்ரோ படம். இந்தியன் வந்து எவ்வளோ கான்செப்ட் வச்சு ஒரு நல்ல ஒரு கரன்சி எப்படி காட்டணுன்றதை காட்டுவாங்க. கரெக்டாக இம்பாக்டே காட்டல இதில். அந்த இம்பாக்ட் ஆகிறது வந்து நமக்கு வந்து பெருசாகவே தெரியல, ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ தேர்ட் பார்ட்டுக்கு போட்டிருக்காங்க, ட்ரெய்லர் போட்டாங்க. ஓகே தான், ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வந்தால் ஓகேவாக இருக்கும். இந்தியன் செகண்ட் பார்ட் வரும்போது எப்படி இருக்கும் இந்த டைமில், அந்த கொஷின்ஸ் அப்படியே தான் இருக்குது. செகண்ட் பார்ட்டு, தேர்ட் பார்ட் நல்லா இருக்கும். லாஜிக்ஸ் வந்து அங்கங்கே எனக்கு தெரியல அந்த மாதிரிலாம் இருக்குமா அப்படின்ட்டு. ஆனால் வந்து படத்தில் காமிக்கும் போது அதெல்லாம் என்னது இது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் ஓவராலாக பார்க்கும்போது ஓகே, நல்லா தான் இருந்தது. விவேக் சார் வந்து அவர் பண்ணியிருக்காங்க, விவேக் நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ அவர் எந்த ஏஐன்னு எந்த இடத்துலையும் தெரியல, அவர் ரியலாக பண்ண மாதிரி தான் இருக்குது. ஸோ அதில் எந்த குறையும் இல்லை. ஏஐலாம் சூப்பர், கிராஃபிக்ஸ் பொறுத்த வரைக்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. சிஜிலாம் மற்றபடி கதை ஸ்டோரி வந்து ஒரு இதுவாக ஒரு எங்கேஜிங்காக இல்லை. போர் அடிச்சிருக்கு, நிறைய பேர் மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கேஜிங்காக இல்லை அந்தளவுக்கு. அந்தமாரி ஸ்டோரி தான் சார் இல்லை, ஸ்டோரி தான் ஸ்ட்ராங்காக இல்லை. ஆனால் இந்தியர்களா, இவருக்கு ஒரு தந்தி அடிங்கப்பா, உலக நாடுகள் ஃபுல்லாக தந்தி அடிங்கப்பா, வாழ்த்து தந்தி அடிங்கப்பா. அதுதான்ப்பா நீங்கள் அவருக்கு செய்கிற சிறு தொண்டுப்பா. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு படம் இல்லை. மேக்கிங் சங்கரோட மேக்கிங் மாதிரி இல்லை. இது 3 டீசர் போட்டாங்க, அது கூட விட்டுருக்கலாம் போல இருக்கு. பட் 2 அந்த அளவுக்கு இல்லை ப்ரோ. இந்தியன் 3 எண்ட் கிரெடிட் கார்டு கொடுத்தா கூட கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆனால் 2 பார்ட் 2 அந்த அளவுக்கு இல்லை. பிஜிஎம் கூட ஓகே, மற்றபடி வேற எதுவும் இல்லை. ஹைப்ல இதுவுமே இல்லாமல் வந்தால் தான் ஓகேவா இருக்கும். டியூரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, மற்றபடி ரொம்ப லேக்ண்ணா, அவ்வளோதான். கிராண்ட் வைஸ் ஓகே, பட் அவரோட ஸ்டோரியே வேறு. எந்திரன் ஸ்டோரிலாம் 2.0 அந்த ஸ்டோரி இல்லை. ஸோ இந்த படத்துலையுமே நான் ஸ்டோரி தான் நினச்சி வந்தேன், பட் ஸ்டோரி இல்லை தான். மற்றபடி பவர் அந்த நீங்கள் பிரம்மாண்டம்னு சொல்கிறீங்களா, அதெல்லாம் இருக்குது. அந்த விஷுவலாக சமட்ரீட்டாக இருக்குது. பட் ஸ்டோரி வைஸ் ஒன்றும் கிராண்ட் இதுலேயும் காட்டியிருக்காங்க. இப்போது நம்ம 2.0 பார்த்த மாதிரி அந்த அளவுக்கு கிராண்ட் இருக்காது. இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த 3க்கு அந்த ட்ரைலரில் வேணால் ஹைப் இருக்குது. மற்றபடி 2லேருந்து இந்த 3க்குலாம் ஹைப் கிடையாது. அந்த ட்ரைலர்லேயே அந்த ஹைப்பாக வேற ஒரு கேரக்டர் காட்டுறாங்க கமலில், அது நல்லா இருக்கு. இந்தியன் 1 எப்படி இருக்கும் அந்த இப்போ வந்து IMDb ரேட்டிங் படி இப்போ 10 out of 9 கூட சொல்லலாம் 1. ஆனால் அது வந்து அது கூட 5 கூட வராது ப்ரோ. அந்த அளவுக்கு 3 மணி நேரம்ன்றது வந்து அவ்வளோ தெரியாது. நான் ஒரு 5 to 10 minutes அந்த மாதிரி வேணா இருக்கும். அதுக்கப்புறம் படம் ஸ்மூத்தாக இருக்கும். அனிருத் மியூசிக் நல்லா இருக்கலாம். ரெண்டும் கம்பேர் பண்ணுற மாதிரி இல்லை. அது அனிருத் வெர்ஷன், AR ரஹ்மான் வெர்ஷன், அது வேற. அங்கங்கே பழைய மியூசிக் வருது, அது அங்கங்கே கூஸ் பம்ப்ஸ் சார். ஓகே. டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ்னா வந்து அவர் செய்கிறது ஸ்டண்ட்டெல்லாம் வந்து அந்த அளவுக்கு ஒரு அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இல்லை. பட் பார்ட் 3 வந்து லீட் நல்லா இருக்கு. அது வந்து வந்தால் தான் தெரியும் என்னன்னு. பட் ஸ்க்ரீன் பிளேவே வந்து ஒரு மாதிரி கொலாபரேட்டாக கண்ணாப்புனான்னு இருக்கு. படம் ஆரம்பிச்சு 40 நிமிஷம் படம் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆஃப்டர் கமலஹாசன் ஆண்டவரோட இன்ட்ரோ வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 1-2 சீன் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக கொஞ்சம் கிரிஞ்சாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டு வர்ம கலையை உள்ளே கொண்டு வந்து அது இதுன்னு பண்ணி சொதப்பிட்டாங்க. They have linked it in a way, so அது வந்து படம் பார்த்தா you can understand. Second part கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கு, but I'm waiting for the third part 3. ப்ரோ படமே கொஞ்சம் லாக்கு தான் ப்ரோ. ஒரு வாட்டி பார்க்கலாம், ஆண்டவருக்காக ஒரு வாட்டி பார்க்கலாம். ஒரு 2 சாங், அந்த கதறல் சாங்கும் இன்னொன்று அந்த பாரா சாங் வந்து எண்டிங் கார்டில் கொடுக்குறாங்க, அது கொஞ்சம் நல்லா இருக்கு. மற்றபடி பிஜிஎம் ஓகேவா இருக்கு. AR ரஹ்மான் கூட கம்பேர் பண்ண முடியாது, அவர் வேற இவர் வேற. ஆனால் AR ரஹ்மான் அவர் நல்லா போட்டிருப்பாரு, எனக்கு கொடுத்தா நல்லா போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருப்பா. எல்லாமே பிடிச்சிருக்குப்பா, சூப்பராக இருக்குது. ஃபைட் எல்லாம் சூப்பராக இருக்குது. டெஃபினட்டாக இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா இருந்துச்சு, இது கொஞ்சம் இதாக இருந்தது. மூவி டெக்னிக்கலி நல்லா எடுத்திருக்காங்க. ஸோ அந்த VFX அதுக்கெலாம் நிறையா ஒர்க் இருக்குது. மூவி வந்து 3 ஹவர்ஸுங்கிறது கொஞ்சம் லெங்க்த்தியாக இருக்குது. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ட்ராக் ஆகுது. செகண்ட் ஹாஃப் நல்லா இதாக போகுது, க்ரிப்பிங்காக.
ஸோ ஷங்கரோட டச் வந்து செகண்ட் ஹாஃப்ல தான் வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு நார்மல் மூவி மாதிரி தான் இருக்கும். ஸோ அது மேபி ஓவர் எக்ஸ்பெக்டேஷனால் அப்படி இருக்கான்னு தெரியல. பட் ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல இருக்கு. படத்தோட வந்து சங்கர் என்ன சொல்ல வந்தாரோ அதை அழகா சொல்லிட்டாரு. சூப்பராக இருக்கு, ஆக்டிங் நல்லா இருக்கு, லெஜெண்டரி தான். தேர்ட் பார்ட்டு ரெண்டுத்துக்குமே ப்ராமிசிங்காக வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது கொஞ்சம் அந்த ஃபைனலாக ட்ரைலர் காமிக்கிறாங்க. ஸோ அதில் தேர்ட் பார்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு சேனாதிபதி கேரக்டர். அன்னைக்கு உள்ள கமலோட ஸ்டைலு ஒரு ஸ்டைலு, இன்னைக்கு உள்ள இது ஒரு நம்ம இன்னைக்கு அந்த ஸ்டைலு இன்னைக்கு ஒரு 2K இதில் பார்க்கும்போது அது ஒரு ஸ்டைலாக இருக்கு. ப்ரோ செகண்ட் ஹாஃப்லாம் ஒரு அரை மணி நேரம் லாகு தான். கிளைமேக்ஸ் அரை மணி நேரம் லாகுது. அன்னைக்கு ஏறமான இதுவும் நம்ம குறை சொல்ற மாதிரி இல்லை. அன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் அது ரொம்ப அருமையா இருந்தது, அது ஒரு அருமையா இருந்தது. இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் இன்னைக்கு நம்ம 2K கிட்ஸ் பசங்களோட அந்த ஜென்ரேஷனில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. இல்லை லாஜிக்ஸ்லாம் எதுவும் இல்லை, கனெக்ட் ஆகல படமே. ஓகே, நான் சங்கர் சார் படம் மாதிரி இல்லை, அந்த ஃபீலே இல்லை. அது ரொம்ப ரசிகமாக கமல் பண்ண எல்லாமே ரசிகமாக தான் இருக்கும். பட் வந்து என்ன சொல்றதுன்னா ரொம்ப இழுத்துட்டாங்க ஜவ்வா. இன்னும் ஒரு ட்ரிம் பண்ணிடலாம், ஒரு 20 நிமிஷம் 24 ட்ரிம் பண்ணிடலாம். ஒரு 2 ஹவர் 50 நிமிஷம் 40 நிமிஷம் வந்தால் சூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா 3 ட்ரெய்லர் போட்டு ஐப்பேற்றிட்டாங்க, அவ்வளோதான். கிராண்ட் எல்லாம் இருக்கு, பட் நமக்கு அது கனெக்ட் ஆகல. தெரியல, எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல. இது வந்து படம் ரொம்ப டீலு நமக்கே தெரியும். ஏன்னா நிறைய ஒர்க் போயிட்டு கொஞ்சம் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வந்து கொரோனா டைம் முன்னாடி வந்துச்சுன்னா சொன்ன டைம் கொடுத்துருந்தாங்கன்னா படம் வந்து சூப்பராக வந்துட்டு இருக்கும். அந்த டைம் ரஹ்மான் சார் எப்பயுமே பீட் பண்ண முடியாது, ரகுமான் அடிச்சிக்க முடியாது, நமக்கே தெரியும். பட் அனிருத் வந்து கொடுத்தது அவருக்கு என்ன கொடுத்தாரோ பக்காவாக பண்ணிட்டார். பட் லாஸ்ட் 5 மினிட்ஸ் காட்டினது நல்லா இருந்தது. அது படமா இன்னும் பிரம்மாண்டமா வந்தால் செமையா இருக்கும். பட் செகண்ட் பார்ட் அந்த அளவுக்கு ஓகே தான். கம்பேக் வர்றது ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அவங்களோட சீன்ஸ், சாரோட சீன்ஸ்லாம் சூப்பராக வச்சுருந்தாங்க. அண்ட் பார்ட் 3வும் அந்த ஹைப் கிரியேட் பண்ணது செம்மையாக இருந்துச்சு. ஓவரால் சூப்பராக இருந்துச்சு. படம் வந்து கருத்து நல்லா இருக்கு. அவ்வளோ என்ன சொல்றது, இந்தியன் 1 கம்பேர் பண்ணும்போது இந்தியன் 2 கொஞ்சம் நாட் தட் லெவல். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ட்ராபேக், ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. ரமன் சார் தான் நான் சொல்லுவேன். படத்துல எந்த லாகுமே இல்லை, எல்லாமே கிரியேட்டிவிட்டியா இருக்கு, ஸ்டோரி நல்லா இருக்கு, ஹைலைட்ஸ் நல்லா இருக்கு. அவ்வளோவா ஃபுல்ஃபில் பண்ணல. அண்ட் ரீக்ரியேஷன் பண்ணியிருக்காரு அனிருத், மற்றபடி இண்டிவிஜுவலாக பண்ணல. இந்தியன் 2 படத்தோட ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் நீங்க எல்லாரும் பார்த்துட்டு இருந்தீங்க. நீங்க படம் பார்த்துறீங்கன்னா உங்களோட மெசேஜ் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சினிமாவோட லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks தரமான ஆடி பெருமை மிக ஆடி.